ஹாய் ஆல், நான் சரிதா பேசுறேன். அக்னி வெயில் தன்னுடைய அலப்பறைகளை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. பல இடங்கள்ல சதம் அடிச்சு சக்க போட்டுட்டு இருக்கு. இந்த நேரத்துல இத பத்தி உங்ககிட்ட சொல்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப பக்கவாதம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பு 40 டிகிரி செல்சியஸ் அல்லது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல ஹீட் ஆச்சுன்னா, அதாவது சூடாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சி அது மூலமா நம்மளுக்கு கடுமையான தலைவலி, தலை சுற்றல், குமட்டல், வாந்தி, மயக்கம், தன்னிலை மறப்பது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும். இத உடனே கவனிச்சு டாக்டர் கிட்ட போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இத கவனிக்க தவறிட்டோம்னா நம்மளுக்கு மாரடைப்பு போன்ற உயிருக்கே ஆபத்தா கூட இது முடியும். இதுல பாதிக்கப்பட்டவங்களை நம்ம உடனே ஒரு கூலான இடத்துக்கு கூட்டிட்டு போறது, அவங்க பாடிய கூல் பண்றது, அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அதிகமா யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும்னு கேட்டீங்கன்னா, வயதானவர்கள், வெளியில வெயில்ல நிறைய நேரம் வேலை செய்யறவங்க, இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும். இத எப்படி தடுக்கலான்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது, வெளியில வெயில்ல போறத தவிர்க்கிறது, அடிக்கடி நம் முகம், கை, கால் போன்றவற்றை கழுவி ஹைட்ரேட்டடா இருக்கிறது. இது மட்டும் இல்லாம நம்ம உடம்பு சில மாற்றங்கள் மூலமா நம்ம கிட்ட சொல்ல வரத கவனிச்சு அதுக்கு ஏற்றாற் போல நடந்துக்கிறது. இதெல்லாம் செய்யறது மூலமா நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கை ஈஸியா தவிர்த்திடலாம். டேக் கேர் ஆல். தேங்க்யூ. பாய்.